இன்னைக்கு நம்ம பார்க்க இருக்கிறது பிரைட் மிஷினில் ஃபுல்லி எஸ்எஸ்லேயே வந்து இது 304 கிரேட் அப்படிங்கிற மெட்டீரியலில் போட்டிருக்கிற ஒரு 30 kg மிஷின். ஓகே, மிஷின் ஆன் பண்ணுங்க. இந்த மாடல் வந்து கிரீன் ரெட் 2 in 1. ஒரே மிஷினில் ரெட் டிஸ்பிளேயாகவும் நம்ம பயன்படுத்திக்கலாம், கிரீன் டிஸ்பிளேயாகவும் பயன்படுத்திக்கலாம். அதில் வந்து அந்த பிரைட்னஸ் பட்டன் அமுக்கும் பொழுது அது ரெட்டு கிரீனு மாறும். ரெட்டு லோ பிரைட்டு, ஹை பிரைட் ரெட்டு, லோ பிரைட் கிரீனு, ஹை பிரைட் கிரீன் அப்படின்னு நம்ம மாற்றிக்கலாம். ஓகே, இப்போ ஸ்டோன் வைங்க. 1/2 கிலோ ஏதாவது ஒரு ரேட் டைப் பண்ணுங்க. ஓகே, 1/2 கிலோ 180 ரூபா வீதம், 75 ரூபாய். இந்த கீபேட் எல்லாமே மெட்டாலிக் கீபேட், அதாவது நம்ம ஏடிஎம் சென்டர்ல எல்லாம் பயன்படுத்துகிற கீபேட். நல்லா ரெஃப்யூஸ் பண்ணிக்கலாம், அவ்வளோ சாதாரணமாக கம்ப்ளைண்ட் வராது. இந்த மாடலே வாட்டர் ரெசிஸ்டன்ட் மாடல் அப்படின்னு சொல்லுவோம். அதாவது ஈஸியாக வந்து தண்ணி உள்ளே போகாது. அதுக்கேற்ற மாதிரி ஃபைபர் வாஷர்ஸ் எல்லாமே வச்சு லாக் பண்ணியிருப்பாங்க. இது 304 கிரேடுங்கிறதுனால துரு பிடிக்காது. கம்ப்ளீட்டாக ஃபுல் அண்ட் ஃபுல் மிஷின் 304 கிரேடு. அப்படியே சைடு வியூவில் பார்த்தீங்கன்னா இது சார்ஜ் போகிற மெத்தடு. அதுக்கு ஒரு டோர் கொடுத்துருக்காங்க. நம்ம வந்து இது நம்ம செல்ஃபோன் மாதிரி சார்ஜ் போட்டுட்டு எங்கே வேணாலும் நம்ம இதை எடுத்துகிட்டு போக முடியும். சுவிட்சுக்குமே வந்து ஃபுல்லி வந்து கவர் பண்ணியிருப்பாங்க. அதுலேயுமே வந்து டஸ்ட்டோ அல்லது தண்ணியோ உள்ளே போகாது. ரியர் வியூ கமிங். இது பேக் சைடு ரியர் வியூ. ரொம்ப காம்பேக்டாகவும் நல்லாவும் இருக்கும். ஓகே, ஸ்டோன் இறக்கிட்டு மிஷினுடைய பாட்டம் கமிங். ஃபுல் அண்ட் ஃபுல் எஸ்எஸ் 304 கிரேட். ஓகே, பாட்டத்துலையும் ஸ்க்ரூ உள்பட எல்லாமே வந்து ஃபுல்லி எஸ்எஸ். தண்ணி நம்ம எவ்வளோதான் நம்ம யூஸ் பண்ணாலும் முடிஞ்ச அளவுக்கு உள்ளே போகாததுக்கு என்னவோ அது எல்லாமே கம்ப்ளீட்டாக செஞ்சுருக்கிறாங்க. ஓகே, ஓகே, நம்ம இந்த மிஷினில் இப்போ எப்படி வெயிட் பார்க்கறது அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். ஏதாவது ஸ்டோன் வைங்க. 1/2 கிலோ. இன்னும் ஸ்டோன் வைங்க. 2.5 கிலோ. ஸ்டோன் வந்து ஒன்று 2 kg, ஒரு 1/2 kg. ஓகே, 2.5 கிலோ வெயிட் காமிக்குது. இப்போ இதோடைய விலை வந்து உதாரணமாக ஒரு 170 ரூபாய் அப்படின்னு வச்சுட்டோம்னா 170 ரூபாய் டைரெக்டாக டைப் பண்ணலாம். ஸோ 117 டைப் பண்ணும் பொழுது 170 ரூபாய் பெர் கேஜி. 2.5 கிலோ நம்ம ஸ்டோன் வச்சிருக்கனால 425 ரூபான்னு சரியாக காமிக்குது. இப்போ இன்னொரு வெயிட் நம்ம பார்க்க போகிறோம் அப்படின்னா இறக்கிடுங்க. ஓகே, இப்போ நம்ம வந்து நெக்ஸ்ட் ரேட் மாற்றணும்னா வேறு எதுவுமே அமுக்க வேண்டியதில்லை, டைரெக்டாகவே ரேட் இதெல்லாம் அமுக்க முடியும். 250 ருபீஸ்ன்னு போடுங்க. அவ்வளோதான். இனி மறுபடியும் ஸ்டோன் வைங்க. 250 ருபீஸ். ஸோ 1/2 kgனா 125 ரூபாய். இது போல் டைரெக்டாக என்ட்ரி பண்ணலாம். இதுலேயே இன்னொன்று என்னென்னா 2 மெமரி இருக்குது. நம்ம மெமரி பண்ணியும் பார்க்க முடியும். ஸோ வந்து இப்போ M1 வந்து என்ன மெமரி இருக்குது, M1 ப்ரெஸ் பண்ணுங்க. 100 ரூபான்னு சேவ் பண்ணியிருக்காங்க. 2ஆம் நம்பர் ப்ரெஸ் பண்ணுங்க. 2ஆம் நம்பரில் 200 ரூபான்னு சேவ் பண்ணியிருக்காங்க. ஸோ நம்ம இப்போ எப்படி சேவ் பண்ணுறது அப்படிங்கிறத பார்க்கலாம். இப்போ M1 வந்து நம்ம 300 ரூபாயும் M2 400 ரூபாயும் சேவ் பண்ண போகிறோம். படிக்கல இறக்கிடுங்க. ஓகே, இப்போ M1 300 ரூபான்னு சேவ் பண்ணுங்க. 300 ப்ரெஸ் பண்ணுறாரு. ஸ்டோர் அப்படிங்கிற பட்டன் ஒரு முறை அழுத்துறாரு. M1 அழுத்துறோன்னு இப்போ 300 ரூபான்னு சேவ் ஆயிடுச்சு. M2 400 ரூபான்னு சேவ் பண்ணுங்க. 400 ரூபாய் ப்ரெஸ் பண்ணியாச்சு. ஸ்டோர் M2. ஸோ ரொம்ப ஈஸியாக தான் இருக்குது, ரெண்டுமே நம்ம பண்ணலாம். சரி, இப்போ சேவ் ஆயிருக்குதான்னு செக் பண்ணணும். M1 ப்ரெஸ் பண்ணுங்க. 300 ரூபா சேவ் ஆயிருக்கான்னு பார்க்கலாம். 300 ரூபாய் சேவ் ஆகும். M2 400 ரூபாய் சேவ் ஆகும். இப்போ ஒரு ஸ்டோன் வச்சு காமிங்க. ஸ்டோன் வச்சிருக்கோம், M2 இருக்கு. இப்போ M1 அமுக்குங்க. ஓகே, இப்படியே நம்ம டைரக்ட் என்ட்ரிக்கும் போகலாம். இப்போ டைரக்ட் என்ட்ரி ஒரு 320 ரூபான்னு டைப் பண்ணுங்க. இது டைரக்ட் என்ட்ரி 320 ரூபாய். 1/2 கிலோவுக்கு 120 ரூபாய் காமிக்குது. நம்ம மெமரி பண்ணதை பார்க்கணும்னா டைரெக்டா M1 M2 ரெண்டு ஐட்டம் வந்து ஹாட் ப்ராடக்ட்னா அதில் வந்து நம்ம சேவ் பண்ணி வச்சுக்கலாம். M1 ப்ரெஸ் பண்ணுங்க. M2. ஓகே, இப்போ நம்ம பார்க்க போகிறது ஒரே வாடிக்கையாளர் நிறைய ஐட்டங்கள் வாங்கினா அதோடைய அமௌண்ட்டை எப்படி டோட்டல் பண்ணிகிட்டே வர்றது அப்படின்னு நம்ம பார்க்க போகிறோம். ஓகே, இப்போ வாடிக்கையாளர் வர்றாரு, ஒரு ஐட்டம் வாங்குறாரு, 1/2 கிலோ வாங்குறாரு. இப்போ இதோடைய விலை வந்து ஒரு 100 ரூபான்னு வச்சுக்கோம். 100 ரூபான்னு டைப் பண்ணுங்க. 100 ரூபாய் விலையில் 1/2 கிலோ வாங்கியிருக்கிறாரு. ஆனால் அவர் பர்ச்சேஸை முடிக்கல, இன்னொரு ஐட்டம் வாங்க போறாரு. ஸோ அதனால அதில் ஆட் அப்படிங்கிற பட்டன் இருக்கு. அந்த ஆட் பட்டனை ஒரு முறை ப்ரெஸ் பண்ணிக்கலாம். ஓகே, இப்போ 2வது ஐட்டம் வாங்குறாரு.
ரெண்டாவது ஐட்டம் 2 கிலோ வாங்கியிருக்கிறாரு. இதோடைய விலை ஒரு 200 ரூபான்னு வச்சுக்கலாம். 200 ரூபாய். ஆனா இவர் ரெண்டாவது ஐட்டம் மூணாவது ஐட்டம் வாங்க போறாரு. ஸோ ஆட் அமுக்கலாம். இது போல வந்து எத்தனை ஐட்டம் வாங்குறாரோ நம்ம ஆட் அமுக்கிட்டே இருக்கலாம். இப்போ மூணாவது ஐட்டம் வாங்குறாரு. மூணாவது ஐட்டம் 2.5 கிலோ வாங்கியிருக்கிறாரு. இப்போ இது வந்து 300 ரூபான்னு வச்சுக்கலாம். ஓகே, மூணாவது ஐட்டம் வாங்கிட்டாரு. ஓகே, இப்போ 3 ஐட்டம் வாங்கிட்டாரு, அதை எடுத்துருங்க. 3 ஐட்டம் வாங்கிட்டாரு, அந்த 3 ஐட்டத்தையும் அவர்கிட்ட கொடுத்துட்டோம். இப்போ அவர் 3 ஐட்டம் வாங்கியிருக்கிறாரு, 3 வெவ்வேறு விலைகளில் வாங்கியிருக்கிறாரு. இப்போ இவர் என்ன விலைக்கு வாங்கியிருக்கிறாரு அப்படின்னு பார்க்கணும்னா அந்த ஆட் பட்டனை ஒரு முறை ப்ரெஸ் பண்ணுறாங்க. ஸோ இப்போ 3 ஐட்டம் வாங்கியிருக்கிறாரு, மொத்தம் டோட்டல் அமௌண்ட் 1200 ரூபாய்க்கு வாங்கியிருக்கிறாருன்னு அர்த்தம். இதோட வந்து இப்போ ஒரு 1200 ரூபாய்க்கு வாங்கியிருக்காரு. இப்போ 500 ரூபாய் தாள், இப்போ 1500 ரூபாய் தராரு அப்படின்னா அதில் சேஞ்ச் அப்படிங்கிற ஒரு பட்டன் இருக்கு. அந்த சேஞ்ச் பட்டனை ஒரு முறை ப்ரெஸ் பண்ணிட்டு 1500 ரூபாய் தரேன், இப்போ 1500ன்னு டைப் பண்ணலாம். டைப் பண்ணிட்டு இப்போ ஆட் பட்டன் அழுத்தணும்னா மீதி அவருக்கு எவ்வளவு சில்லறை தரணும். அவரை 500 ரூபாய் தாள் கொடுத்தாரு, 1200 ரூபாய்க்கு கொள்முதல் பண்ணியிருக்கிறாரு. ஸோ மிச்சம் வந்து நம்ம -300ங்கிறது நம்ம 300 ரூபாய் அவருக்கு தரணும் அப்படின்னு அர்த்தமாயிடுது. ஓகே.